என்னப்பா சொல்ற? 10% சம்பளத்தை ஏத்தி கேக்குறாங்களா? ஏதோ நீங்க லாபம் வந்துச்சுன்னு சொன்னீங்க, நான் சந்தோஷப்பட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் 10%னா நமக்கு லாபம் இல்லைனாலும் நஷ்டம் வருமேப்பா. மா அதைத்தாமா நானும் சொன்னேன். லாபம் வந்துருச்சுன்னு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிங்கன்னா அடுத்து அவங்க இந்த இடத்துக்கு தான் வருவாங்கன்னு ஏற்கனவே தெரியும். இப்ப வந்துட்டாங்களே, எடுத்த உடனே 10% ஹைக் கேட்கறாங்க. எப்படி தர்றது? நம்ம தொழிலாளிங்க அப்படி கேட்கறவங்க இல்லையாப்பா. நாம 2 வருஷத்துக்கு ஒரு அடி சம்பளத்தை ஏற்றி கொடுத்துக்கிட்டே தானே இருக்கோம். அப்புறம் எதுக்காக திடீர்னு இப்படி கேட்கறாங்க? இல்லப்பா, இத்தனை வருஷம் கேட்காம தானேப்பா இருந்தாங்க. அதுக்காக நம்ம கேட்கவே கூடாதுன்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? இப்பதான் விலைவாசிலாம் ஏறி போயிடுச்சுல, அதுக்காக கூட அவங்க கேட்டிருக்கலாம். அவங்க கேட்பாங்க, நீங்க எப்படி கொடுப்பீங்க? எங்கேருந்து கொடுப்பீங்க? இப்ப தெரிஞ்சிச்சா? படிச்சவங்க மட்டும்தான் எப்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிப்பாங்க. அனுபவம் சொல்றவங்க எப்பவுமே அந்த நிமிஷத்துக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. எது சரி நீ போது புரிஞ்சுக்கோங்க. கார்த்தி, என்ன இது? யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுற நேரமா இது? நான் ஒன்னும் சந்தோஷத்துல எல்லாம் சொல்லல, என் ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கிராப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் லாபம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப 10% சம்பளத்தை ஹைக் பண்ணி கேட்டாங்கன்னா கம்பெனி எப்படிமா ரன் பண்றது? இப்பதான் கம்பெனி நல்லா போதேன்னு சந்தோஷப்பட்டோம். அதுக்குள்ள என்னென்னமோ நடக்குதேப்பா. நான் திரும்பவும் சொல்றேன், இதுக்கெல்லாம் நாம தான் காரணம். ஒர்க்கர்ஸ் கிட்ட லாபத்தையோ நஷ்டத்தையோ காமிக்க கூடாது. எப்பவுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணும். நஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சா அவங்க நம்ம கம்பெனியை விட்டு வெளியே ட்ரை பண்ணுவாங்க. லாபம் வருதுன்னு தெரிஞ்சா யோசிக்க முடியாத அளவுக்கு சம்பளத்தை ஏத்தி கேட்பாங்க. நீங்க ஸ்வீட் எல்லாம் கொடுத்தா வேற என்ன பண்ணுவாங்க? டேய், அவங்களும் நம்ம குடும்பத்தை ஒருத்தவங்க மாதிரி தானடா. லாபம் வந்ததுனால ஸ்வீட் கொடுத்து கொண்டாடலாம் தான்டா நினைப்பாங்க. இதுல என்னடா தப்பு இருக்கு? ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே. 10% ஃபிக்ஸ் பண்ணி தானே சம்பளத்தை ஏத்த சொல்றாங்க. 10% அப்படியே 10% தூக்கி கொடுத்துட்டு போறோம். ஒரு 3% இல்ல ஒரு 4% என்னன்றதை முடிவு பண்ணி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஓ, 4% ஏத்தணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதில்லை. கார்த்தி, அவரு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி ஏதாவது ஏத்தி கொடுக்கலாமான்னு சஜஷன் தானே கேக்குறாரு. அதானே, அன்னைக்கு நமக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒர்க்கர்ஸ்லாம் டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அன்னைக்கு அவங்க எதுவும் சொல்லலையே. ஆல்ரைட், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நான் சொல்றது தப்புன்னு ப்ரூவ் பண்றீங்க. கார்த்தி, நீ ஏன் அப்படி நினைக்கிற? முக்கியமான நேரத்துல எல்லாருமா அவங்க கருத்தை சொல்றாங்கன்னு நினைச்சுக்கோயேன். சரிம்மா, சொல்லுங்க, நாம இப்ப என்ன பண்ண போறோம்? முதல் முறையா அவங்க வாய் விட்டு கேட்டிருக்காங்க. நாம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. அது வேலையை பாதிக்கும். அதுக்காக அவங்க கேக்குற 10% சம்பளத்தெல்லாம் ஏத்தி கொடுக்க முடியாது. வேணா தமிழ் சொன்ன மாதிரி 3% இல்ல 4% ஏத்தி கொடுக்கலாம். அப்படி 3% இல்ல 4% ஏத்தி கொடுக்கறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா கார்த்தி? சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணலாம். ஆனா அதை காம்பன்சேட் பண்ணணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். சொல்லுப்பா. ஏற்கனவே நம்ம மார்ஜினை ரீச் பண்ற அளவுல தான் இருக்கும். ஆனா நம்ம சம்பளத்தை இப்போ ஹைக் பண்ணணும்னா நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற குவான்டிட்டியோட அவுட்புட்டை ஜாஸ்தி பண்ணணும். அது எப்படிடா முடியும்? அப்புறம் எப்படி அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறது? அவங்க சின்சியர் தானே ஒர்க் பண்றாங்க. அதுவும் அதே நேரம் தான் ஒர்க் பண்றாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ப்ராடக்டோட அவுட்புட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எப்படி முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட். அவங்க இதே 8 மணி நேரம் வேலை பார்க்கட்டும். 8 மணி நேரத்துக்கு மேல 1 நிமிஷம் கூடவோ குறைவோ வேண்டாம். அவங்க வேலையை நான் மானிட்டர் பண்ணிக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும்.
அப்படி பண்ணா அம்மா சொன்ன மாதிரி அவங்க சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். டேய், நம்ம எப்பவுமே அவங்க வேலையை கண்காணிச்சுட்டே இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்கடா. அண்ணே, அவங்க சங்கடப்படுவாங்கன்னு நினைச்சா நம்ம கம்பெனியை ரன் பண்ண முடியாதுண்ணே. அவங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி. இத்தனை நாளா நம்ம கிட்ட பேசி பழகி தன்மையை தாண்டா வேலை வாங்கிட்டு இருந்தோம். ஆமா கார்த்தி, இப்படி எல்லாம் பண்றது வேலை செய்யறவங்களோட மனசை தானே பாதிக்கும். அது வேலையை டிஸ்டர்ப் பண்ணும். கடைசியில நாம நினைச்ச மாதிரி வேலை ஒழுங்காவே நடக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இப்போதானே நீங்க MBA படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. படிங்க, இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அதுல உங்களுக்கு ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி நீங்க படிக்கிற MBA எக்ஸாம்ல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தொழிலாளிகளை பார்த்து ஐயோ பாவோன்னு பரிதாபப்பட்டாதான் பிசினஸ் ரன் பண்ண முடியும்னு பதில் எழுதுவீங்களா? கார்த்தி, என்னது இது? இத்தனை நாளும் அங்கிளும் ஆண்டியும் இப்படிதானே கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. வசு, இப்ப எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் எல்லாமே மாறுது. இத்தனை நாளா சம்பளத்தை ஏத்தி கேட்காத ஒர்க்கர்ஸ் இப்ப கேட்கறாங்களே, அப்ப நம்மளும் மாறிதானே ஆகணும். அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கணும்னா நம்ம இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். என்னம்மா அமைதியா இருக்க? நீ தானே ஏதாவது முடிவு சொல்லணும். இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நாம எடுக்க போற முடிவு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். விலைவாசி ஏறினதுனால சம்பளத்தை உயர்த்தி கேக்குறாங்கன்னா அது அவங்களோட சூழ்நிலை. நாம சம்பளத்தை ஏத்தி கொடுப்போம். அதே மாதிரி கார்த்தி சொல்ற டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கம்பெனியில கொண்டு வந்து தான் ஆகணும். நாம சம்பளத்தை ஏத்தினா கம்பெனியை எப்படி ரன் பண்றது? கார்த்தி சொல்ற மாதிரி அவன் சொல்ற மெத்தட்லயே கம்பெனி நடக்கட்டும். அவங்களுக்கு நாம சம்பளத்தை ஏத்தி கொடுக்கலாம். இல்லம்மா, அது வந்து நீ தானேப்பா சொன்ன நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். ஏன் நல்லது நடக்க கூடாதுன்னு கேட்டல, அதையே தான் சொல்றேன். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இந்தாங்க பால் குடிங்க. இல்ல வேணாம். உங்களுக்கு பிடிக்குமேனு பனக்கற்கண்டெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல வேண்டாம். ஏங்க, நாள் பூரா ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்களை நான் தானுங்க நல்லா பார்த்துக்கணும். நம்ம கம்பெனியில் என்ன நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க யாருமே என்னால் பார்த்துக்க முடியலையே. அத்தை கீழே சொன்ன விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? ஆமாம் சரஸ்வதி, எனக்கு என்னவோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செட் ஆகும்னு தோணலை. நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெறும் ஒர்க்கர்ஸ்க்கான மென்டாலிட்டியோட ஒர்க் பண்ணலை. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தராக தான் நினச்சி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் 9 மணிக்கு ஒர்க் வரணும்னா 9 மணின்னு கரெக்டாக வரமாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் ஆனால் கூட அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போவாங்க. இத்தனை நாளாக அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு. இப்போ இந்த டைம் கண்ட்ரோல் சிஸ்டம் கொண்டு வந்தா என்ன ஆகும்? நீ வேலைக்காரன் தான், கரெக்டாக வேலைக்கு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அது அவங்கள மன ரீதியாக ரொம்ப பாதிக்கும்.
நீ சம்பளம் கொடுக்குற, அதுக்கு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு தோணிடுச்சு, ஆத்மார்த்தமா வேலையே பார்க்க மாட்டாங்க. அவங்கள நான் எப்பவுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. அவங்க மனசு நோக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட நான் பேசுனது கிடையாது. அவங்களே நான் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இந்த டைம் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் கொண்டு வந்தா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். சரிங்க, ஆனா இவ்ளோ நாள் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்த அத்தை இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அம்மா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன, இந்த கார்த்திக் பையன் எப்பவுமே ஏதாவது ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அம்மா அதை வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதையும் வேணான்னு சொன்னாங்கன்னா அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவான். அதனால தான் அவனை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக சரின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியுமா? அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏங்க, நான் பயப்படுறப்பெல்லாம் நீங்க என்னங்க சொல்லுவீங்க? ஒரு விஷயத்துல நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். கெட்டது நடந்துருமோன்னு பயப்படுறதை விட நல்லது நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அதை பார்க்கணும்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப நானும் அதே தாங்க சொல்றேன். நமக்கு நல்லதுதான் நடக்கும். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா கெட்டது நடக்காது. கார்த்தி உங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கலாம். அவர் படிச்ச படிப்பை வச்சு புதுசா சாதிக்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும். அது நம்ம கம்பெனிக்கோ உங்களுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ கெடுதல் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா கடவுள் அப்படி ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார். எதை வச்சு எப்படி சொல்ற? நம்பணும். நான் சொன்னா அது நடக்கும், நம்பணும். முதல்ல இது குடிங்க. இப்ப குடிக்க போறீங்களா இல்லையா? ம். என் தமிழுக்கு எப்பவுமே கஷ்டம் வராது, நல்லதுதான் நடக்கும். ம். சொல்லு. நண்பர்களே, நீங்க எல்லாரும் சம்பளத்தை ஏத்தி கொடுக்கணும்னு முதலாளி கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நம்ம தமிழும் கார்த்தி சாரும் அம்மா கிட்ட போய் பேசி முடிவு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. நல்ல முடிவாக தான் இருக்கும், நம்புவோம். பாப்பா, இது விஷயமா அம்மா கிட்ட நாங்கள் 2 பேரும் பேசணும். லாபம் கிடைச்சது என்னமோ உண்மைதான். ஆனால் 10% சம்பளம் ஏற்றுற அளவுக்குலாம் லாபம் கிடைக்கல. இருந்தாலும் நீங்கள் எல்லாருமா வாய் விட்டு கேட்டீங்க. அம்மா உங்களுக்கு சம்பளம் ஏற்றாமலாம் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாம் 10% சம்பளம் உயர்த்தி கேட்டோம். ஆனால் அம்மா 4% ஏற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், இது நாள் வரைக்கும் நாங்கள் சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னு ஒரு நாளும் கேட்டதில்ல. கேட்ட உடனே அம்மா ஏற்றி கொடுத்துருக்காங்க. இதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான்ப்பா. எந்த ஒரு முதலாளியும் இப்படி கேட்ட உடனே வசதி கொடுத்துட மாட்டாங்க. அம்மாவுக்கு அந்த மனசு இருக்கு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. பட் ஒன் கண்டிஷன், நீங்க கேட்ட சம்பளத்தை நாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நாங்களும் சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம். என்ன தம்பி கண்டிஷன்? 4% சம்பளத்தை ஏத்தி கொடுக்கறதா இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு லாபம் இருக்காது. உங்களுக்கு சம்பளத்தையும் ஏத்தி கொடுக்கணும், கம்பெனியும் ரன் பண்ணணும்னா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற 200 ஒர்க்கர்ஸை வச்சு இப்போ கொடுக்குற அவுட்புட்டை விட ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது ஜாஸ்தி கொடுக்கணும். அப்போதான் மந்த்லி டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆகும், உங்களுக்கும் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு என்னப்பா, நம்ம கம்பெனிக்காக உழைக்கிறதுக்கு அவ்வளவு பேரும் தயாரா இருக்கும். இப்படியெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நாங்க விரும்பல. சம்பளமும் கரெக்டா இருக்கும், வேலையும் கரெக்டா நடக்கணும். அதுக்காக தான் கம்பெனிக்கு ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வர போறேன். அதாவது நீங்கெல்லாம் எப்படி உழைக்கிறீங்க, எவ்வளவு உழைக்கிறீங்க, எப்படி கொடுக்குற டைமை யூட்டிலைஸ் பண்றீங்க, கம்பெனிக்கு எப்படி பங்க்சுவலா வரீங்கன்னு பார்த்து அப்சர்வ் பண்றதுக்கு நம்ம ஒரு டீம் வைக்க போறோம். ஒண்ணுமே புரியலையே தம்பி. சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். இனிமே நம்ம கம்பெனில 8 மணிக்கு ஷிஃப்ட்னா எல்லாரும் 7:55க்கு உள்ள இருக்கணும். அதே மாதிரி 5 மணிக்கு உங்க ஷிஃப்ட் முடியுதுன்னா ஷார்ப்பா 5 மணிக்கு நீங்க வெளியே போயிடலாம். நடுவில் இருக்கிற 1 hour லஞ்ச் பிரேக் உங்களை யாரும் வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. அது உங்களுக்கான டைம்.
ஆனா ஷிஃப்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க வேஸ்ட் பண்ணாம வேலை பார்க்கணும். உங்களை ஒரு டீம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். என்னப்பா? கம்பெனிக்காக ஒரே ஒரு நிமிஷம் கூட நீங்க எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கம்பெனிக்காக வேலை செய்யற ஒரே ஒரு நிமிஷத்தை கூட நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. இனிமே கம்பெனியில பஞ்ச் கார்டு சிஸ்டம் எல்லாம் இல்ல, பயோமெட்ரிக் சிஸ்டம் தான். நினைச்ச நேரத்துக்கு உள்ள வருது, நினைச்ச நேரத்துக்கு வெளியே போறதெல்லாம் இனிமே பண்ண முடியாது. எவ்ரி என்ட்ரியும் ரெக்கார்ட் ஆகும். தவிர்க்க முடியாத காரணம்னா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் லேட் என்ட்ரி இருக்கலாம். அதுவும் மாசத்துக்கு 3 தடவை தான். 3 தடவைக்கு மேல நீங்க லேட் என்ட்ரி வந்தீங்கன்னா உங்க சம்பளத்துல பிடிப்போம். என்னப்பா இது? இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சின்சியரா ஒர்க் பண்ணும், இந்த கம்பெனியை நல்லபடியா கொண்டு வரணும். ஓகே? என்ன சண்முகனே, என்னாச்சு? சம்பளத்தை ஹைக் பண்றோம்னு சொன்ன உடனே கை தட்டினீங்க. இப்ப வேலை செய்யணும்னு சொன்ன உடனே யாரும் எதுவும் சொல்லாம இருக்கீங்க? தம்பி, நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்களா? திடீர்னு சம்பளத்தை ஏத்தி கொடுங்கன்னு கேக்குறீங்க. நாங்களும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்ப ப்ரொடக்ஷன் அதிகமா நடந்தாதான் நாங்களும் உங்களுக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுக்க முடியும். என்னென்ன பதிலே காணோம்? ஒரு நிமிஷம் தம்பி. என்ன தம்பில கார்த்திக் தம்பி என்னென்னமோ சொல்றாரு, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்களே? அது ஒன்றும் இல்லைண்ணே, காலம் மாறிக்கிட்டே வருது. டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்கள மாற்றிக்கிட்டே வராங்க. நம்மளும் அது மாதிரி தானே மாறி ஆகணும். அம்மா வீதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கண்ணே. அம்மா வீதுக்கு சரின்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளால் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? சரி தம்பி. எப்பா, நம்ம கேட்ட உடனே அம்மா 4% சம்பளத்தை ஏத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்படி ஒரு சிஸ்டத்துக்கும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, அம்மாவே சொல்லிட்டாங்கப்பா, நாம செஞ்சுதான் ஆகணும். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஓகே தம்பி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். சரி, ஆரம்பத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிரும். சரியா? அப்புறம் என்ன, சிஸ்டத்தை சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சரியா? போய் வேலையை பாருங்க, போங்க. சரி, வாங்க போலாம், வேலையை பார்ப்போம். தமிழ் அண்ணன் உன்ட்ட எதை பேசணுமா? சொல்லுங்கண்ணே. ஏன் தம்பி, கார்த்திக் தம்பி என்னென்னமோ சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. இதில் பயப்படுறதுக்கு என்னென்ன இருக்கு? எல்லாமே மாறிக்கிட்டு வருது. அதே மாதிரி நம்ம கம்பெனியில் நம்ம மாறணும்ல. அது எப்படி வேணா மாறிட்டு போட்டோம். நாங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையும் நீங்க எங்க மேல வச்சிருக்க பாசமும் எங்க மாறிடுமோன்னு பயமா இருக்கு. என்னென்ன இப்படி பேசுறீங்க? நம்ம இத்தனை வருஷம் ஒன்றா குடும்பம் இருந்ததுக்கு அப்புறம் என்னென்ன அர்த்தம்? எப்பவும் நாங்கள் வேலையை சின்சியராக தான் பார்க்குறோம். இருந்தாலும் நாம் பார்க்குற வேலையை இன்னொருத்தர் கண்காணிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி. இத்தனை வருஷம் நேர்மையாக தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேர்மையே சந்தேகப்படுறான்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குப்பா. ஐயோ, உங்களை சந்தேகப்படுறதுக்குலாம் இல்லைண்ணே. இதுக்கு பேர் வேற என்னப்பா சொல்ல முடியும்? அண்ணே, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கல, ஒரு 10 வருஷத்தில் எத்தனை செல்ஃபோன் மாடல்ஸ் மாறி மாறி வந்திருக்கு. டெக்னாலஜி மாறும்போது நம்மளும் மாறிக்கணும்ண்ணே. மற்ற கம்பெனிலாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு வரும்போது நம்ம மட்டும் பழைய மெத்தட்ல இருக்க முடியுமாண்ணே? ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்க வேண்டியது தான். நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நாங்கள் நம்பித்தான் ஆகணும். நாங்கள் உங்களை நம்புகிறோம். வரேன் தம்பி. வரேன் தம்பி. என்னடா இங்கே நின்றுட்டு இருக்க? போய் வேலையை பாரு. அவங்ககிட்ட என்னமோ சொல்லி அவங்க வாயை அடைச்சிட்ட. ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா. என்ன விடு, மனசாட்சியை தொட்டு சொல்லு, இந்த சிஸ்டம் கரெக்டா? இல்லைதான்டா, ஆனால் அம்மா இதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும்? என்ன தமிழ் சொல்கிற? அம்மா எந்த முடிவும் யோசிக்காமல் எடுக்க மாட்டாங்க. இதுக்கு மட்டும் எப்படி சரின்னு சொன்னாங்க? இல்லைடா, சம்பளத்தை ஏற்றி கொடுத்தா கண்டிப்பாக அதில் லாஸ் வரும். அது எப்படி சரி கட்டுறதுன்னு அம்மாவுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. சரி கட்டுறதுக்கு ஒரு வழி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அம்மா இதுக்கு ஒத்துருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து கார்த்திக் இது பண்ணால் சரியாக வரும்னு சொன்னான். அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க, எனக்கும் அதான்டா சரின்னு பட்டுச்சு. எனக்கு வேறு வழி தெரியலடா. என்னமோப்பா, மனசே கேட்கல. தொழிலாளிகள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. என்னமோ பண்ணுங்க.
நமச்சி ம். எனக்கு என்னவோ கார்த்திக் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததே உனக்காக தான்னு தோணுது. என்னப்பா சொல்ற? இல்லடா, நீ எப்பவுமே வேலையில் விளையாட்டுத்தனமா இருப்ப. இது நம்ம கம்பெனி தான்ற உரிமையில நீ இஷ்டத்துக்கு வேலை பார்ப்ப, தூங்குவ, ராத்திரி கண் மூச்சுல நீ வேலை பார்ப்ப. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் கார்த்தி உன்னை வேலை எடுத்து வைக்கணும்னு ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணா. அந்த விஷயம் அம்மா வரைக்கும் போய் அவங்க முடியாதுன்னு சொன்னதுனால அவனால் எதுவுமே பேச முடியல. ஆனால் இப்போ லீகலாக அவன் நினச்சா அவனை வேலை எடுத்து தூக்க முடியும். பா என்னப்பா சொல்ற? கார்த்திக் அந்த அளவுக்கு என் மேல கோவமா இருக்கான்? ஆமாண்டா, அவன் மேலே கோவமா இருக்குது என்னமோ உண்மைதான். நீ பாட்டு விளையாட்டுத்தனமா இருந்த அதே அவன் காரணமாக காட்டி உன்னை வேலை எடுத்து தூக்கிடுவான். அதுக்கப்புறம் அம்மாவாலேயோ என்னாலேயோ எதுவுமே பண்ண முடியாது. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் சின்சியரா இருக்கேன்பா.